வணக்கங்க. நம்ம கூட்டு குடும்ப சமையலில் இன்றைக்கி குடல் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வரமிளகாய், மல்லி, கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இதுலேயே சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்புங்க, முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த முந்திரியும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு இதிலே வறுத்து எடுத்துக்கலாம். போதும் எடுத்துக்கலாங்க. இதுலேயே சின்ன வெங்காயம் வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வணக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இது இதிலே போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு பாருங்கள். போதும். இந்த குடல் குழம்பு செய்கிறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்குறேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. சோம்பு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தம் பண்ணி சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். நுரையீரல், இந்த குடல் பாருங்கள். இந்த குடல் தான் எடுத்துருக்கிறேன். நான் சிறுங்குடல் எடுக்கலை. இது 2 மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இது இப்போ இதில் போட்டுக்கலாங்க. குடல் குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டுறலாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. கேஸ் போயிடுச்சு. குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மல்லித்தலை போட்டு இறக்கலாம். இன்றைக்கி இந்த குடல் குழம்பு நம்ம இட்லிக்கு தான் வச்சு சாப்பிடப்போம். இந்த பந்தா இட்லி பாருங்கள். சூப்பராக குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.